இப்போ இந்த யோகா உடல் ஆரோக்கியத்துக்கான விழிப்பு நிலையை கொடுக்குது. அப்போ இதை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எல்லா மனிதனும் ஆரோக்கியமாக இருந்தால் இங்கே மருத்துவமனை தேவையில்லை, மருந்துகள் தேவைப்படாது, எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. உடம்புல ஒரு உபாதை வந்தால் ஏன் வந்துச்சுன்னு அவங்களே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. எதை சாப்பிட்டா இது போகும் அப்படின்ற அறிவு வந்துடும். அப்போ நாம் செய்ய வேண்டியது எல்லா மக்களுக்கும் இந்த யோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். தனக்குத்தானே மனிதன் அதை சரி செஞ்சு கொள்ளணும். இன்னொரு மனிதனை தேடாமல் இருக்கிற அந்த அறிவை வளர்க்கணும். என்னுடைய உடல் ஏதோ ஒரு வகையில் குலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு இன்னொரு மனிதனை தேடி போகாமல் தனக்குத்தானே அதை சரி செய்து கொள்வதற்கான அறிவை வளர்த்து கொள்வது, தனக்குத்தானே மருத்துவராக மாற்றிக்கொள்வது, அது இந்த யோகா கொடுக்கும். அப்போ யோகக்கலை இந்த வாகனத்தை சரி செய்து கொள்வதற்கான ஒரு கருவி, ஒரு மந்திரம், ஒரு யுக்தி. இப்போ ஆரோக்கியத்தை தக்க வைப்பது இந்த யோகக்கலை மட்டும்தான். யோகாவை தினமும் செய்வோம், ஆரோக்கியத்தை தக்க வைப்போம். ஆரோக்கியமே மந்திரம். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இயங்கும்போது தான் உலகம் உங்களை மதிக்கும். நீங்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா ஆறுதல் சொல்லும். அப்புறம் உங்களை நினச்சி கவலைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தனிமையாகத்தான் இருக்கிற வரைய சூழ்நிலை வரும். நீங்கள் ஆக்டிவாக இல்லைன்னா, புத்துணர்ச்சியோடு இல்லைன்னா, நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. உங்கள் நலம் விரும்பி உங்கள் மேலே அதீத பற்று வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களும் உதவி தான் செய்ய முடியும், உங்கள் வலிகளை தாங்க முடியாது. நம்ம வலிகளை நாம் தான் தாங்கணும். அதுக்கு நாம் முதலே விழிச்சுக்கணும். அப்போ நாம் ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணுறோம், சரியாகுது, அப்படி இல்லை. முறையான நுட்பமான ஒரு சூட்சுமமான ரகசியம் கொண்ட கலை தான் யோகக்கலை. அதை நம்ம கற்றுக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கெங்கே இருக்குதோ அங்கே போய் யோகாவை கற்றுக்குங்க. அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்றதை விடுங்க, அது என்ன இருக்குதுன்னு கற்றுக்குங்க. அப்புறம் அதில் நீங்கள் உள்ள நுட்பமாக ஆராய்ச்சி செய்யுங்க. நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சால் தான் அதோடைய நுட்பம் தெரிய வரும். ஒவ்வொரு ஆசனத்துலேயும் என்னென்ன நுட்பம் இருக்குது அதை நாம் ஆராய்ச்சி பண்ணணும். நிறையா புத்தகம் படிச்சிருப்போம், நிறையா குருக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் உங்கள் ஆராய்ச்சி தான் உங்களை உயர்த்தும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சிறிய வழிகாட்டியாக இருக்கும். ஆனாலும் அதில் முழுமை தெரியணுன்னா நாம் உணரணும், நாம் அதில் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் அதனுடைய முழுமை தெரியும், அதை அனுபவிக்க முடியும். அதனால் யோகாவை தினமும் செய்து வர வேண்டும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ நீங்கள் நீண்ட நாள் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். உன் வாழ்க்கை உன் கையில்.